இந்த வாரம் நம்ம பார்க்க போற 2 மூவிஸும் ரொம்பவே ஃபேமஸான மூவிஸ். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த படங்களை பார்த்து ஃபயர் விட்டுருப்பீங்க. அப்படி 2 வேற லெவல் மாஸ்டர் பீஸ் படங்களை தான் இந்த வாரம் ஃப்ரைடே மூவி ரெக்கமெண்டேஷனோட எபிசோட் 3ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ண போற படம் நம்ம தலைவன் மாடாங் நடிச்ச தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில். 깡패가 형사랑 악마를 잡는다. கேங்ஸ்டர் காப் டெவில் இந்த 3 பேர் தான் படத்தோட மெயின் கேரக்டர்ஸ். வழக்கம் போல டாங்லி இந்த படத்துலயும் கேங்ஸ்டரா நடிச்சிருப்பாரு. டாங்லி மாடாங் ரெண்டுமே இவரோட பேர் தான். கொரியன் ஆக்டர்ஸ்ல வேர்ல்டு வைட் ஃபேமஸான ஒரு ஆக்டர் இவரு. நம்ம ஊர்ல கூட இவருக்கு எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. கோலிவுட்ல எப்படி தலைவர் தளபதியோ அதே மாதிரி அந்த ஊர்ல தளபதி தலைவர் எல்லாமே நம்ம ஆளு தான். இவருக்கு ஃபாரின்ல எல்லாம் இருக்கிற பேர் என்னன்னா ஒன் மேன் ஆர்மி, ஒன் பஞ்ச் மேன் சொல்லுவாங்க. மத்த ஹீரோஸ் மாதிரி எல்லாம் ஆக்ஷன் சீன்ல போய் டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாரு. ஸ்ட்ரெயிட்டா அடிதான், ஒரே பஞ்ச்ல எல்லாத்தையும் செதற விட்டுருவாரு. நாங்க மொத்தம் 20 பேரு, நீ வத்தாலே அடிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். அடிக்கிறதாண்டா பிளான். இவனை எதுக்க சத்தம் கொட்டுக்க கொம்ப இல்லை நீ பவனி. ஃபர்ஸ்ட்லாம் இவர் நடிச்சு அந்த படம் பெரிய ஹிட் ஆனா இவர் படங்களை எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா இப்போ இவர் நடிச்சாலே போதும், கதையும் தேவையில்ல ஒன்னும் தேவையில்ல, படம் ஃபுல்லா நீ வாத்தல, நீ வந்து அடி, அதை நான் பாக்குறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு ஆடியன்ஸே வந்துட்டாங்க. பாக்குறேன் அடி பாக்குறேன் அடி. டான்லி நடிச்ச படத்திலே ஒரு 4-5 தரமான படம் நம்ம ரெக்கமெண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த வாரங்கள்ல சொல்றேன். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு சைக்கோ கில்லர் ஆள் இல்லாத ரோட்ல கார் ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி பண்ணி அவங்கள கொடூரமா கொலை பண்ணிட்டு இருப்பான். இந்த படத்தோட டைட்டில்ல வர டெவிலுங்கிறது இந்த சீரியல் கில்லர் தான். அடுத்து இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற காப். அவருக்கு இந்த கேஸை சால்வ் பண்ணணும், அப்புறம் அதே ஊர்ல இருக்க ஒரு பெரிய கேங்ஸ்டரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட எய்மா இருக்கும். அந்த பெரிய கேங்ஸ்டர் வேற யாரும் இல்ல, நம்ம தலைவன் டான்லி. டான்லி ரொம்ப பவர்ஃபுல்லான கேங்ஸ்டருங்கிறதால போலீஸால அவர் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. ஒரு பக்கம் இவரோட தொல்லை இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த சீரியல் கில்லர் கண்டினியூஸா கொலை பண்ணிட்டே இருப்பான். அவனை கண்டுபிடிக்கிற கேஸையும் இவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காரு. அந்த கேஸ்லயுமே இவருக்கு எந்த க்ளூமே இல்லாம போலீஸ் ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஒரு நாள் சீரியல் கில்லருக்கு என்ன கெட்ட நேரமோ என்னன்னு தெரியல, கரெக்டா நம்ம டான்லி காரை ஆக்சிடென்ட் பண்ணி அவரை கொலை பண்ண பார்ப்பான். ஆனா தலைவன் உடம்ப பார்த்தோன்னே லைட்டா பயந்துருவான். மாடாங்கும் சரி தெரியாம இடிச்சிட்டான் போல, பொழைச்சு போன்னு விட்டுட்டு போய் கார் எடுக்கலான்னு போவாரு. அப்போ பின்னாடி வந்து கத்திலே ஒரு 2-3 குத்து குத்திடுவான். கத்தியில குத்து வாங்கி கூட நம்ம மழை சாயாது, அவனை போட்டு அடின்னு அடிச்சு பிரிச்சிருவாரு அந்த இடத்துல. அவன் ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லி பாதியிலே விட்டு ஓடிடுவான். டான்லி இந்த ஊர்லயே பெரிய கேங்ஸ்டருங்கிறதால அவரை தொட்டவன சும்மா விட்டுருவாரா? அந்த கில்லரோட ஃபேஸை வரைஞ்சி அதை எல்லா கேங்க்கும் அனுப்பி ஊர் ஃபுல்லா தேட சொல்லிடுவாரு. போலீஸும் இவங்க கேங் கூடயே சேர்ந்து தான் கில்லரை தேடுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு டீல் போட்டிருப்பாங்க. கில்லர் கேங்ஸ்டரோட கேங்ல கிடைச்சா அவனை கொன்றணும், அதே போலீஸ் கேங் கிட்ட அவன் கிடைச்சா அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும் அப்படின்னு ஒரு டீல் போட்டிருப்பாங்க. 2 கேங்கும் ஒன்னா தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா ஒரு கேங் அரெஸ்ட் பண்ண பார்க்கும், இன்னொரு கேங் கொலை பண்ண பார்க்கும். இந்த படத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுதான். ஒரு போலீஸும் கேங்ஸ்டரும் சேர்ந்து ஒரு சீரியல் கில்லரை தேடிட்டு இருப்பாங்க. அந்த கான்செப்டே வேற லெவல். 잡는 사람이 갖는 거지. 오케이, 콜. கேங்ஸ்டர் கிட்ட மாட்டி கில்லர் செத்தானா, இல்ல காப் கிட்ட மாட்டி அரெஸ்ட் ஆனானா, இல்ல 2 பேத்துக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு தப்பிச்சானா அப்படிங்கிறது தான் இந்த கேங்ஸ்டர் தி காப் தி டெவிலோட ஃபுல் ஸ்டோரி. படத்துல நம்ம கேங்ஸ்டர் பண்ற ஹீரோஸ் எல்லாம் வேற லெவலா இருக்கும். இந்த படத்தோட ஹைலைட்டே கிளைமேக்ஸ் தான். விக்ரம், ஜெயிலர் மாதிரி கமர்ஷியல் படங்களோட கிளைமேக்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்துல இருக்கும். இந்த படத்தை பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. இந்த படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி தமிழ் ஆக்டர்ஸ்ல எந்த ஆக்டர்ஸ் கேங்ஸ்டர், காப், டெவில் இந்த 3 ரோலுக்கு கரெக்டா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நான் சஜஸ்ட் பண்ண போற படம், இது உண்மையிலே பாலிவுட் படமா அப்படின்னு நமக்கே சந்தேகம் வர அளவுக்கு வேர்ல்டு கிளாஸ் தரத்துல பாலிவுட் ரிலீஸ் பண்ண ஒரு ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் படம் தான் தும்பாட். இந்த படம் ரொம்பவே வித்தியாசமான படம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதை என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். படம் ஸ்டார்டிங்ல பூர்த்தி தேவின்னு ஒரு கடவுளோட சிலையை காட்டுவாங்க. அந்த கடவுளோட வயித்துல தான் இந்த உலகமே இருக்கு, தேவர்கள் அரக்கர்கள் எல்லாருமே படைச்சது இந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அஸ்தர்னு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அஸ்தர் பிறந்ததுல இருந்தே ரொம்ப பேராசை பிடிச்ச ஒருத்தனா வளர்ந்துருப்பான். அவங்க அம்மா பூர்த்தி தேவியோட ஒரு கையில அளவில்லாத தங்க காசு கொட்டிக்கிட்டு இருக்கும், இன்னொரு கையில அளவில்லாத தானியங்கள் கொட்டிக்கிட்டு இருக்கும். அஸ்தரோட பேராசையால ஃபர்ஸ்ட் அந்த தங்கத்தை எல்லாம் அவன் சொந்தமாக்கிக்குவான். அதுக்கப்புறம் இன்னொரு கையில இருந்து கொட்டிக்கிட்டு இருக்க அந்த தானியங்களை சொந்தமாக்க ட்ரை பண்ணும்
பண்ணும்போது தேவர்கள் எல்லாம் கோவப்பட்டு அஸ்தரை அழிக்க பாக்குறாங்க. அஸ்தர் தான் உயிரை காப்பாத்த சொல்லி தேவி கிட்ட கேட்கும்போது தேவி ஒரு கண்டிஷன் போட்டு அஸ்தரை தேவர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. என்ன கண்டிஷன்னா, இதுக்கப்புறம் நீ கடவுள் இல்ல, உன்னை யாரும் வணங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை விட்டுட்டு அஸ்தரோட உயிரை காப்பாத்துறாங்க. இந்த சாபத்தால அஸ்தர் தேவியோட வயித்துக்குள்ளேயே தங்கிடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவரோட ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அஸ்தர் பேர்ல ஒரு கோவிலை கட்டினாங்க. அன்னில இருந்து தேவர்களுடைய கோபம் தும்பாடு மேல மழையா பொழிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த வாய்ஸ் ஓவரை கேட்கும் போதே ஒரு நல்ல கதையுள்ள படம் பார்க்க போறோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்துரும். அடுத்து தும்பாடுங்கிற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல 24 ஹவர்ஸும் விடாம மழை பெஞ்சிட்டே இருக்கும். அப்படி ஒரு சாபம் அந்த கிராமத்துக்கு இருக்கும். ஹீரோவோட சைல்ட்ஹுட் போர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க. ஹீரோட வீட்டுல அவரோட அம்மா அப்புறம் அவரோட தம்பியும் இருப்பாங்க. அதே வீட்டுல ஒரு ரூம்ல ஒரு கொடூரமான லுக்ல ஒரு கிளவிய சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஊர்ல ஒரு புதையல் இருக்கு, அதை பத்தின ரகசியம் இந்த கிளவிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்க ஒரு கிழவன் தான் ஹீரோவோட வீட்டுல அந்த கிளவிய வச்சு பாத்துக்க சொல்லியிருப்பான். ஆக்சுவலி அந்த கிழவன் தான் ஹீரோவோட அப்பா. ஹீரோவோட அம்மாவை சின்ன வீடு மாதிரி வச்சிருப்பாரு. அவங்களுக்கு பிறந்த பசங்க தான் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட தம்பியும். அந்த கிழவி யாரு, ஏன் அவ்வளவு கொடூரமான லுக்ல இருக்கு, ஏன் அந்த கிழவியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க, அவங்க அப்பா ஏன் அந்த கிழவியை பாத்துக்க சொல்லி இவங்கள்ட்ட விட்டுருக்காங்க அப்படிங்கிற இது எல்லாத்தையுமே நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நான் ரிவீல் பண்ணா படத்தோட சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அப்புறம் ஹீரோவோட அம்மா தம்பி எல்லாம் இறந்துருவாங்க. ஹீரோ வேற ஊருக்கு போய் செட்டில் ஆயிருவாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ஹீரோ திரும்ப தும்பாட்டுக்கு வருவாரு. அவரோட வீட்டுக்கு போவாரு. இவ்வளவு வருஷம் ஆகியுமே அந்த கிழவி அங்க உயிரோட தான் இருக்கும். அந்த கிழவியோட உடம்பெல்லாம் மக்கி போய் வெறும் அவங்களோட உயிர் மட்டும் மிச்சம் இருக்கும். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கிழவி சாகாது. அதே மாதிரிதான் உயிரோட அந்த இடத்துல கிடக்கும். அது ஏங்கிறதையும் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹீரோ பொக்கிஷம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கிளவி கிட்ட கேட்பாரு. நான் புதையல் எங்க இருக்குன்னு உன்ட்ட சொல்றேன், ஆனா அதுக்கு நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நீ என்ன எரிச்சாதான் எனக்கு இந்த சாபத்துல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கிளவியை எரிக்க சொல்லும். அதையும் ஹீரோ ஒத்துக்குவாரு. அதுக்கப்புறம் அப்பப்ப போய் அந்த புதையலை எடுத்துட்டு வந்து பெரிய பணக்காரன் ஆயிடுவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவோட பையனுக்கும் புதையலை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஹீரோவை விட பையன் ரொம்பவே பேராசை பிடிச்சவனா இருப்பான். அவன் பேராசையால இவங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. அது என்ன பிரச்சனை, அந்த பொக்கிஷத்தை எப்படி ஹீரோ எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் பிளாட். இந்த படம் இந்தியன் சினிமாக்கே ஒரு பிரைட்னு சொல்லலாம். உண்மையிலே வேற லெவல் படம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க நிறைய பேருக்கு இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி ஒரு ஒர்த்தான படம். இதே ஸ்டைல்ல இன்னொரு படமும் இருக்கு. அந்த படத்தை நான் அடுத்த வாரம் சஜஸ்ட் பண்றேன். தும்பாட் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கும் சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல கூட அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். படம் எண்ட்ல பேராசை பெரும் நஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மெசேஜோட படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே வைஸும் சரி, ஸ்டோரி வைஸும் சரி, நிறைய ஃபேண்டசி கலந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சீன் கூட இந்த படத்துல உங்களுக்கு போரே அடிக்காது. இந்த மாதிரி ஹாரர் ஃபேண்டசி படங்களே ரொம்ப ரேரா தான் ரிலீஸ் ஆகும். அந்த ரேர் லிஸ்ட்லயே இந்த படம் தான் நம்பர் 1 சொல்லலாம். த கேங்ஸ்டர், த காப், த டெவில் அண்ட் தும்பாட், இந்த 2 படங்கள் தான் இந்த வாரம் நான் சஜஸ்ட் பண்ற படங்கள். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு ஹாரர் த்ரில்லர். இந்த 2 படங்களையும் நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் ஃப்ரைடே ஷார்ப்பா 5 மணிக்கு இன்னும் 2 மாஸ்டர் பீஸ் மூவிஸோட வரேன். வாரம் 2 வித்தியாசமான ஜானர்ல படங்கள் நம்ம சேனல்ல வரும். உங்களுக்கு நிறைய ஜானர்ல மூவி ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.